உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்திலும் அவசர சிகிச்சை பிரிவு வார்டுகளிலும் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் நோயாளிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். தற்போது இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மேலும் விவரம். வணக்கம். தெருநாய்களை பொறுத்தவரை சமீப நாட்களாகவே அதிகமாக வீதிகளில் சுற்றித் திரிகிறது என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே தொடர்ந்து எழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளை பொறுத்தவரை கடந்த 6 மாதங்களில் அதிகப்படியாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்ற தகவலும் கூட கிடைத்திருந்தது. பொதுவாக சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக இருப்பதாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அரசு மருத்துவமனைகளில் தெருநாய்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிவதும் வழக்கமாக ஒன்றாக மாறி வருவது மிகவும் அச்சத்திற்குள்ள விஷயமாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை பொறுத்தவரை அதன் வளாக பகுதிகளிலும் சரி, உள்ளிருக்கக்கூடிய நோயாளிகள் வைத்திருக்கக்கூடிய வார்டு பகுதிகள், அவசர சிகிச்சை பிரிவு வரையிலும் கூட அந்த தெருநாய்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிவதாக அங்கு வரக்கூடிய நோயாளிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். அது மட்டுமின்றி இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் அதன் வாயில் இருந்து வடியக்கூடிய அந்த எச்சில் உமிழ்நீர் மூலமாக அது கடிக்காமல் இருந்தால் கூட நோய் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ரேபிஸ் நோய் தொற்று சமீப நாட்களாக அதிகமாக பரவுவதன் காரணமாக அதற்கான அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து பொது சுகாதார தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாக இது போன்ற தெருநாய்கள் கேட்பாரற்று சுற்றி வருவது மிகவும் ஆபத்தான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மருத்துவமனை வளாகம் சுத்தம் சுகாதாரத்துடன் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய நிலையில் தெருநாய்கள் இது போன்ற எந்தவித பிரச்சனையும் இன்றி சுற்றி திரிவது அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதுமின்றி ஏற்கனவே அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நிலையில் அங்கு மிகவும் சுத்தமாக இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு தெருநாய்கள் வார்டுக்குள்ளாக வரை சுற்றி திரிவது, அங்கு படுத்து உறங்குவது, அதன் உமிழ்நீர் அங்கு ஆங்காங்கே சிதறி கிடப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருப்பதன் காரணமாக நோயாளிகளுக்கு நோய் பாதிப்பு அதிகரிப்பது மட்டுமின்றி ஒருவேளை அங்கு வரக்கூடிய சிறுவர்கள், பெரியவர்கள் யாரையாவது இந்த தெருநாய்கள் கடிக்க முற்பட்டால் அதன் மூலமும் அவர்கள் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இதனால் மிகுந்த அச்சத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த அரசு மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தவரை 250க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அங்கு இருப்பதாகவும் பாதுகாப்பாக தூய்மையாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்களும் சரி, பணியாளர்களும் சரி இந்த தெருநாய்களை வெளியே அனுப்பவும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளின் குற்றச்சாட்டாக இருக்குது. ஏற்கனவே அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அந்த வளாகத்திலும் தெருநாய்கள் சுற்றித் திரிவதாக நியூஸ் தமிழ் வழியாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இருப்பினும் கூட தற்பொழுது மற்றும் ஒரு அரசு மருத்துவமனையில், அதுவும் சென்னையில் முக்கியமான அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இந்த ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்திற்குள் தெருநாய்கள் சுற்றித் திரிவது மிகவும் ஆபத்தான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதனை மருத்துவமனை வளாகத்தில் இருப்பவர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, மருத்துவத்துறையும் சரி கவனிக்க வேண்டும். இதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.